மண்ணுலகை பிரிந்து விண்ணுலகம் சென்ற கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. நூற்று 40 கோடி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவரான போப் பிரான்சிஸ் கடந்த 21ஆம் தேதி காலமானார். தொடர்ந்து புனித பீட்டர்ஸ் பசிலிக்கா தேவாலயத்தில் போப் பிரான்சிஸின் விருப்பப்படி எவ்வித ஆடம்பரமும் இன்றி துத்தநாகத்தால் செய்யப்பட்ட சவப்பெட்டியில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. போப் பிரான்சிஸின் உடல் பல்வேறு நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பொதுமக்கள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர். 3 நாட்களாக பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட போப் பிரான்சிஸின் உடல் அடங்கிய சவப்பெட்டி வெள்ளிக்கிழமை மூடப்பட்டது. தொடர்ந்து சனிக்கிழமை இந்திய நேரப்படி மதியம் போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. இறுதிச் சடங்கில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார். கார்டினல் ஜியோவானி பட்டிஸ்டா ரே மக்களுடன் நெருங்கி பழகுபவராக போப் பிரான்சிஸ் இருந்ததாக கூறினார். மேலும் தனது வாழ்நாளில் உலக தலைவர்களை சந்திக்கும் போதெல்லாம் பாலங்களை கட்டுங்கள், சுவர்களை அல்ல என கூறியதாக போப் பிரான்சிஸ் குறித்து நினைவு கூர்ந்தார். போப் பிரான்சிஸின் உடலுக்கு புனித நீர் தெளித்து கார்டினல் ஜியோவானி பட்டிஸ்டா ரே இறுதிச் சடங்குகளை நிறைவு செய்தார். வழியெங்கும் 4 லட்சம் பேர் பிரியாவிடை கொடுத்தனர். ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட போப் பிரான்சிஸின் உடலுக்கு புனித பீட்டர்ஸ் சதுக்கத்தில் முன் திரண்டிருந்த 2.5 லட்சம் பேர் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து போப் பிரான்சிஸின் விருப்பப்படி ரோமில் உள்ள புனித சாண்டா மரியா பசிலிக்காவில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவருடன் அவர் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்கள், சுருக்கி எழுதிய போப் பிரான்சிஸின் வாழ்க்கை சரித்திர பத்திரம் உள்ளிட்டவை வைக்கப்பட்டன. அவரது மற்றொரு விருப்பத்தின்படி கல்லறையில் லத்தீன் மொழியில் அவரது பெயர் பொறிக்கப்பட்டது. 140 கோடி கிறிஸ்தவர்களின் தலைவராகவும் ஏழை மக்களின் பங்காளனாகவும் வாழ்ந்த போப் பிரான்சிஸின் உடல் நிரந்தரமாக மண்ணுக்குள் ஆழ்ந்த நித்திரைக்கு சென்றது.